திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் ஊரு உமை கொள்ளமிக கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர். பிடியதன் உருவுமை கொள்ளமிக கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர். கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே சேலம் அரசு கல்லூரியும் புகழணி அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சைவ பெருமக்கள் நால்வர் குறித்ததான அற்புதமான இந்த கருத்தரங்கத்தில் தமிழ் ஞான சம்பந்தர் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். அருமையான தலைப்பு தமிழ் ஞான சம்பந்தர். முதல் திருப்பதிகத்திலேயே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று இந்த தமிழ் திருநெறிய தமிழ் என்று நமக்கு அறிமுகப்படுத்தியவர் தமிழ் ஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் நாம் காதுகளில் அதிகமாக கேட்டிருக்கின்றோம். தமிழ் ஞான சம்பந்தர் என்ற சொல்லாடல் ஞான சம்பந்தரே தன்னை மகிழ்ச்சியோடு பெருமையோடு குறிப்பிட்டுக் கொண்ட ஒரு சொல்லாடல் என்பதை இந்த பொழிவு உங்களுக்கு காட்ட முயற்சிக்கும். ஞானசம்பந்தருடைய வருகை அவதார நோக்கம் என்று நாம் பார்த்தோமானால் பெரிய புராணம் இப்படி சொல்கிறது. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். இது சேக்கிழாருடைய பார்வை. ஆனால் ஞான சம்பந்தருடைய காலத்தை ஒட்டி அதன் பின்னால் வாழ்ந்த நம்பி ஆரூரர் எப்படி ஞான சம்பந்தரை அறிமுகப்படுத்துகிறார்? சைவம் தழைக்க வந்தவர் என்று அறிமுகப்படுத்தவில்லை, வேதநெறி தழைக்க வந்தவர் என்று அறிமுகப்படுத்தவில்லை. இதையெல்லாம் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் அவர் கடைபிடித்தவர் என்பதில் கருத்து வேறுபாட்டை சொல்வதற்கு நான் இங்கு வரவில்லை. ஆனால் ஞானசம்பந்தரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தாழ்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணன் தன்னை எங்கணம் இறஞ்சும் கோழிலி பெருங்கோயில் உளானை கோல காவினில் கண்டுகொண்டேனே. என்ன சொல்லுகிறார்? நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பிய ஞான சம்பந்தர் சொல்லல, நாளும் இன்னிசையால் பக்தி பரப்பிய ஞான சம்பந்தர் என்று சொல்லல. என்ன சொல்லுகிறார்?
அவர் தமிழ் ஞான சம்பந்தர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதை அப்படியே உள்வாங்குகிறார் நம்முடைய நம்பி ஆரூரர். என்ன சொல்கிறார்? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர். எனவே ஞான சம்பந்தருடைய முதன்மை நோக்கம் இசையால் தமிழ் பரப்புவது, இன்னிசையால் தமிழ் பரப்புவது. எனவே அந்த இன்னிசையோடு கூடி தமிழை அவர் எப்படியெல்லாம் கொண்டு சென்றார், அதற்கு ஊடகம் பக்தி சைவம் என்ற சமயம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதிலிருந்து நான் வேறுபடவில்லை. ஆனால் அவருடைய நோக்கம் தமிழ் வழியாக இதை கொண்டு போக வேண்டும், சைவத்தை தமிழ் வழியாக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அடிப்படையில் இன்னிசையால் தமிழ் பரப்பும். எனவே தமிழை இயலாக பரப்புவது ஒரு முறை, நாடகமாக கூத்து வடிவில் காட்டுவது ஒரு முறை. ஞானசம்பந்தர் எடுத்துக்கொண்ட முறை இன்னிசையால். ஒரு இசை என்று சொன்னால் அது இசைய வைக்கிறது, பண்படுத்துகிறது. நம்முடைய திருமுறை பாடல்கள் பண் சுமந்த பாடல்கள். பண் ஒன்றை இசைபாடும் அடியார்கள் குடியாக, மண்ணின்றி வெண்கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம், எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புண்ணொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே என்பார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். எனவே பண் ஒன்றை இசைபாடுதல். எனவே ஒரு பாடல் என்று சொன்னால் அதற்கு 5 இலக்கணங்களை நம்முடைய ஞானசம்பந்தர் திருவீழிமிழலையில் பதிவு செய்கிறார். பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழவையும், அங்க கூட பாருங்க, பல ஓசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும். இந்த 5 இலக்கணம், 5 அழகு ஒரு பாடலுக்கு வேண்டும். பண் இருக்கணும் ஒரு பாடலுக்கு. பதம் 7 ஸ்வரங்கள், குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று சொல்லுகின்ற 7 வகையான ஸ்வரங்கள் அமைந்திருக்க வேண்டும். பல ஓசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற 20 வகையான வண்ணங்கள், இவையெல்லாம் சந்த ஒழுங்குகள் என்று பெயர். ஏனென்றால் இசை என்றால் என்ன பொருள்? இப்படி தட்டுவது ஓசை. இந்த ஓசை ஒழுங்கு விடும் பொழுது அது இசையாகிறது. ஒரு ஓசை ஒழுங்கு விடும் பொழுது அதற்கு இசைன்னு பேர். எனவே பல ஓசை தமிழ், அந்த ஓசை ஒழுங்குபடுது. உள் நின்றதோர் சுவையும். அப்ப என்ன? அந்த பாட்டுல ஒரு சுவை இருக்கணும். அந்த பாட்டு எண்வகை மெய்ப்பாடுகளில் ஒரு மெய்ப்பாட்டை தாங்கி இருக்க வேண்டும். நகை, அழுகை, எளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அப்பாலட்டே மெய்ப்பாடு என்பார் நம்முடைய தொல்காப்பியர். எனவே எண்வகை மெய்ப்பாடுகளில் ஒரு பாடலை படிக்கின்றவனுக்கு, கேட்கின்றவனுக்கு ஏதாவது ஒரு உணர்வை அந்த பாடல், அந்த தமிழ் பாடல் தர வேண்டும். வெற்று சொற்களின் கலவையாக, இசைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாடலாக அது அமைந்து போகக்கூடாது. தமிழினுடைய மெய்ப்பாடுகளை அது தாங்கணும். அதுதான் சுவையும். அடுத்து சொன்னார் தாளத்து ஒலிபலம். அந்த பாடல் தண்டவாளத்தில் நகர்கின்ற ஒரு தொடர் வண்டியை போல முறையான தாள ஒழுங்குடன் அது நடைபோட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாடல் சென்றடைகின்ற இடம் மிக சிறப்பாக இருக்கும் என்று பதிவு செய்கிறார். இதை அவர் அழகான நைவளம் என்கின்ற பண், பழங்காலத்தில் நைவளம், ஞானசம்பந்தர் காலத்தில் நட்டபாடை, நம்முடைய காலத்தில் கம்பீர நாட்டை, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். நைவளம், அதற்கு முன்னால் அதற்கு பாலை. நம்ம சங்க இலக்கியத்துல பெரும்பாலை, படுமலைப்பாலை, செம்பாலை, அரும்பாலை, விளரிப்பாலை என்றெல்லாம் 7 வகையான பாலை பண்களை குறிப்பிடுவார்கள். மிகப்பெரிய பண் பாலை பண். அதிலிருந்து நைவளம், நைவளத்திலிருந்து நட்டபாடை, நட்டபாடையிலிருந்து கம்பீர நாட்டை. அந்த பண்ணில் அமைத்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாள தோலி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுது ஆனாங்கிடம் வீழின் மீழலையே. இது ஞானசம்பந்தருடைய கம்பீர நாட்டை ராகம். எப்படி இருக்கு பாருங்க.
சொல்லும் பொழுதே அந்த ராகம் அப்படி கம்பீரமா தொடங்கும். தோடுடைய செவியன் கம்பீர நாட்டில் அமைந்தது. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாடும் அடிபரவ மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவேயே. ஆகா, இதுதான் நட்டபாடை பண்ணின் ஒரு அழகு. அப்ப நட்டபாடை பண் என்பது ஞானசம்பந்தர் தொடங்கி வைத்த பண். இதை காரைக்கால் அம்மையார் நமக்கு தந்திருக்கிறார். முதலாக தென்னிந்திய இசையினுடைய தாய் என்று அழைக்கப்படுகின்ற காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த மரபு பன்னிசை மரபு சங்க காலத்தில் இருந்துச்சு. அது இடைக்காலத்தில் சற்று பின்தங்கி மறைந்து போகின்ற நிலையில் 6ஆம் நூற்றாண்டில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் மீட்டுருவாக்கம் செய்து ஞானசம்பந்தர் கையில் கொடுக்கிறார், வளர்த்தெடுக்கிறார், தமிழால் வளர்த்தெடுக்கிறார். தமிழ் ஞானசம்பந்தர் வளர்த்தெடுக்கிறார். எப்படி தமிழை வச்சு விளையாடி இருக்கார் தெரியுமா? தமிழை வைத்து விளையாடியவர் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான். தமிழை அனுபவித்தவர் நம்முடைய அப்பர் பெருமான். தமிழால் பல்வேறு சுகங்களை அனுபவித்தவர் நம்பி ஆரூரர். தமிழால் குருநாதரை பெற்றவர் நம்முடைய மாணிக்க வாசகர். நம்முடைய வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுவார் இப்படி: ஞானசம்பந்தருடைய தமிழ் கொஞ்சு தமிழ், அப்பர் பெருமான் தமிழ் கெஞ்சு தமிழ், இந்த இருவரையும் அடியொற்றி வந்த நம்பி ஆரூருடைய தமிழ் விஞ்சு தமிழ், மணிவாசகருடைய தமிழ் நெஞ்சு தமிழ் என்று குறிப்பிடுவார். அதுபோல ஞானசம்பந்தருடைய தமிழ் கொஞ்சு தமிழ் ஏன் சொன்னாங்கன்னா, அவ்வளவு தமிழை வச்சு அந்த குழந்தை விளையாடி இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் அந்த சொற்கள், பிடியதன் உருவமை, இந்த பாட்டுல பாருங்க எல்லாமே குறியில இருக்கும். பிடியதன் உருவமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தன தடி வழி படும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடி வினர் பயில் வலி வல முறை இறையே, எல்லாம் குறில். இப்படி ஒரு பாடல், ஒரு எழுத்துக்கு சிறப்பு கொடுத்து ஒரு பாட்டு பாடுது. சுரருலகு நரர்கள் வயில் தார நீதால மூர நழிய காரண மதில் மு புறமெறிய விரவு வகை சர விசைகுள் கர முடைய பரமனிடமா வரமருள வரன்முறையின் நிறைநிறைகுள் வரு சுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அரணழில்குள் சரணையினை பரவவள பிரமபுரமே. சந்தம். இப்ப இது சந்தத்தோட இது இடையின ரகரம் என்ற எழுத்துக்கு, தமிழ் எழுத்துக்கு அற்புதமா பாடியிருக்கிறார். அதுபோல ஞானசம்பந்தருடைய அந்த பதிகத்தை சாதாரி என்கின்ற பண்ணிலும் வைத்து பாடுகிறார். இப்ப இது சந்தம் எப்படின்னா, சுரருலகு நரர்கள் பயில் தர நீதால் முர நடிய அரண மதில் மு புற மேதிய வீர பூவகை சர விசைகுள் கர முடைய பரமனிடமா. இதுக்கு பேர் திருவிராகம்னு பேருங்க தமிழ்ல. அராகம் என்றால் எழுச்சி. அராகம், அம்போதரங்கம், அராகம் இலக்கணத்துல படிப்போம். அது தனி வகுப்பா போயிடும். நம்ம தமிழ் ஞானசம்பந்தரை பேசுறதுனால அதை குறிப்பா சொல்றேன். அராகம்னா எழுச்சி. அப்ப அந்த அராகம் என்ற எழுச்சியான அமைப்பில் இந்த பாட்டை போடுறாரு. இதே அப்படியே இசையோட பாடலாம், ரொம்ப எளிமை. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணழிய கரண மதில் மு புறமெறிய விரவு வகை சர விசைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன் முறையின் நிறை நிறைகுள் வரு சுருதி சிற உரையினால் பிரமனுயரணில்குள் சரணையினை பரவவள பிரமபுரமே. சாதாரி பண். அப்ப இலக்கணமாகவும் பார்க்கலாம், இயலாகவும் பார்க்கலாம், சந்தமாகவும் பார்க்கலாம், நான்காவதாக இசையாகவும் ஞானசம்பந்தருடைய தமிழை நாம் பார்க்க முடியும். ஆனா தெரியணும், வெறுமன வாசிக்கிற பாடல் அல்ல, அது இசையோடு இயைந்த பாடல். அதுல பாருங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல ரகரம் வரல. தமிழ் அப்படிங்கிறான், TAMIL என்னைக்கு போட்டாலும் அன்னைக்கே போச்சு ரகரம். தமிழ்நாடு அப்படிங்கிறான். தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒழுங்கு சரியில்லைங்கிறான். ஒழுங்கு என்ன ஒழுங்கு? நீ முதல்ல ஒழுங்க தமிழை உச்சரிக்க பழகு. செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்ன பழமொழியிலேயே 2 ரகரத்தை வச்சு சொன்னான் தமிழன். செந்தமிழும் நாப்பழக்கம்.
தொழிலாளி என்று சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசுல எங்க வாத்தியார். அதுல 3 ரகர லகர லகரம் 3 வரும். சொல்லுப்பா. தொழிலாளி, தொழிலாளி, இப்படி வேகமா சொல்லி பழகணும். அப்படி ஞானசம்பந்தர் ஒரு பாடல் முழுக்க எல்லா சொற்களுமே ரகரத்திலே வச்சு சொல்லியிருக்காரு. கடவுளே கடவுளே கடவுளே. அதுல இலக்கணமும் இருக்கு, இயல் இருக்கிறது, சந்தம் இருக்கு, இசையும் இருக்கு. இந்த 4 இருக்குதுல பொருளும் இருக்கிறது 5. பாருங்க. ஒழு கலரி தடி கல்லியில் உழி உலகு பழி பெருக்கு வழி ஏனினையா முழு துடலில் எழு மையர்கள் தடுவு முன்னி குழு வீணோடு கழுவு சிவனை தொடு துலகில் இழுகும் அல்ல மழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் படுதிலரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே சொல்லி பயிற்சி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதோட வேகமா சொல்லணும். அடுத்த பயிற்சி. ஒழுகலரி தடிகளில் உழி உலகு வழி பெருக்கு வழி என்னையா முழுதுடலில் எழுமையர்கள் தடுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொடு துலகில் எழுகும் அல்ல மழியும் வகை கடுவு முறை கடுமல நகர் படுதிலரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே சொல்லி பழகுங்க. ரா வரும் தன்னால. அப்படியே இசைக்கு கொண்டு போலாம். ஒழுகலரி தடிகளில் உழி உலகு வழி பெருக்கு வழிய நினையா. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. பாட்டு மனப்பாடம் பண்ணி சந்தத்துல கொண்டு வந்தா இசை தானா வந்துடும். ஒழுகலரி தடிகளில் உழி உலகு வழி பெருகு வழிய நினையா முழு துடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கழுவு முனி கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. பாடி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். அப்பதான் அந்த சந்தம் நமக்கு எளிமையாக நமக்கு புரியும். எத்தனை பேர் நம்ம அதை பாடுகின்றோம்? இன்னமும் பாட்டை இயலாகத்தானே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையா பாடி கொடுத்திருக்கிறார். சடையா எனுமால், சரண்ணி எனுமால், விடையா எனுமால், வெறுவா விழுமால். இப்படியா பாடணும்? அது பாடல் இல்லையா? இசை பாடல் இல்லையா? இசை தமிழே மறந்துட்டோம். முத்தமிழ் முத்தமிழ் சொல்லிட்டு இன்னைக்கு நாடகத்தையும் ஒழிச்சிட்டோம், இசை தமிழையும் ஒழிச்சிட்டு வரோம். இயல் மட்டும்தான் இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரிய ஒரு தகுதியாக நாம் பார்க்கிறோம். இசைத்தமிழ் என்பது நடுவுல இருக்குங்க. இயலுக்கும் தேவை, நாடகத்துக்கும் தேவை. நடுவுல தூக்கி வச்சான் தமிழன். இசை இல்லாம எதுவுமே கிடையாது. மொழி கூட இசை இல்லாமல் இருக்கும், ஆனால் இசை இல்லாமல் மொழி இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மொழி இல்லாமல் இசை இருக்கும், ஆனால் இசை இல்லாமல் மொழி இருக்காது. என்னன்னு புரியாது. குழந்தை பேசும், அது ஒரு இசை. பறவைகளுடைய ஒலி இசை. புல்லாங்குழல் எப்படி வந்துச்சு? காட்டுல மூங்கில்ல வண்டு தொலை போட்டுட்டு போயிடுது, காற்று உள்ள போய் வெளியில வந்து அந்த முல்லை தீம்பானின்னு சொல்றான். மோகன ராகம்னு அதுக்கு சொல்றான். இயல்பா வீட்டுல அடுப்பு ஊதுவாங்க, அந்த ஊதாங்குழல்ல இருந்து வெளிப்படுகிற நாதம் மோகன ராகம். அது முல்லை தீம்பானி என்கின்ற தமிழ் பண். திருவாசகம் பாடிக்கொண்டிருக்கிறோமே அந்த பண் முல்லை தீம்பானி என்கின்ற பண். தெரிஞ்சுக்கலையே நம்ம. இந்த பண்ணில் இருந்துதான், இந்த தமிழ் இசையில் இருந்துதான் இசை தமிழ் வருகிறது. தமிழிசை, இசை தமிழ். தமிழிசை என்றால் தமிழ் முதன்மைப்படுத்தப்படுகிறது, இசை அதற்கு பக்கபலமா வருகிறது. அடுத்தது மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், இவங்க பாடினது இசை தமிழ். சரணம் பல்லவி என்ற அந்த அமைப்புல பல்லவி அனுபல்லவி சரணம். அப்ப அங்க இசை முதன்மைப்படுத்தப்பட்டு பாடல்கள் தமிழா இருக்கும். இதற்கு அடுத்தது கர்நாடக இசை என்று வருகிறது. செவ்வியல் இசைன்னு பேர், கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது ஹிந்துஸ்தானி இசை வருகிறது. அதற்கு அடுத்தது மேற்கத்திய இசைகள் வருகின்றன. இவ்வளவுக்கும் அடிப்படை பண்ணிசை. அது நம்முடைய மண்ணிசை, அது நம்முடைய நாட்டுப்புற இசை. எளிமையா நம்முடைய மக்கள் பாடிய இசை மரபு. அதை ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். அந்த பதிவு அப்ப சடையா எனுமால் அப்படின்னா அது இந்தள பண். அதுதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாயமாளவ கவலை. அத சடையா எனுமால், சரண்ணி எனுமால் அப்படி படிக்க கூடாது. சடையா எனுமால், சரண்ணி எனுமால், விடையா எனுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் முடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. அப்ப இந்த அளவு என்ற பண் மாயமளவு என்பது ராகம். அப்ப அந்த ராகத்தோடு தமிழையும் இணைத்து இணைத்து பாடுகிற என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? ரதபந்தம் பாடி இருக்க. தமிழ்ல 3 பேர் தான் அதை பாடி முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. அத முதல்ல முயற்சி பண்ணவர் யாருன்னா, வெற்றி பெற்றவர் யாருன்னா நம்முடைய தமிழ் ஞான சம்பந்தர்.
அதற்கு பேர் திருஅழுகுற்றிருக்கைன்னு பேர். 1ன்னு தொடங்கும், அப்புறம் 1 2 1, அப்புறம் 1 2 3 2 1, 1 2 3 4 3 2 1, இப்படி 7 வரையும் வரிசைப்படுத்தி அதுக்கப்புறம் 7ல இருந்து 1ல வந்து முடியும். பார்த்தா ஒரு ரதம் போல அது அமைப்பு இருக்கும். 1ன்னா நம்பர் இல்ல, அந்த 1 என்ற பொருள் வருமாறு. ஒரு ரூபாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம். ஒரு ரூபாயினை ஈரியல்பு விண் ஒரு, அடுத்தது ஒரு, அப்புறம் 1 2 1 வருது பாருங்க. அப்புறம் ஒரு ரூபாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தழிப்பமும் மூர்த்திகளாயினை. பாருங்க, 1 2, அப்புறம் 1 2 1, அப்புறம் 1 2 3 வருது பாருங்க. இப்படியே வருங்க, 7 வரையும் வரும். இது திருஅழுகுற்றிருக்கைன்னு பேர். ரதபந்தம்னு சொல்லுவாங்க. சீர்காழி போனீங்கன்னா இந்த பாட்டு அழகா அடிச்சு வச்சிருக்காங்க. திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் இந்த ரதபந்தம் பாடியிருக்காரு. சுவாமிமலை திருக்கோவில்ல இந்த ரதபந்தம் அழகா அடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா? தமிழ் எப்படி ஞானசம்பந்தர் தமிழை கையாண்டு இருக்கிறார், எவ்வளவு அழகான தமிழ் நடைகளை கையாண்டு இருக்கிறார். புள்ளியே இல்லாம ஒரு பதிகம் முழுக்க பாடி இருக்கிறார். அதற்கு பேர் மாலை மாற்றுன்னு பேர். விகடகவின்னு ஒரு சொல் இருக்கு. அதை நம்ம இப்படி படிச்சாலும் விகடகவின்னு வரும். இடத்திலிருந்து வலமா படிச்சாலும் விகடகவி, வலமிருந்து இடமா படிச்சாலும் விகடகவி. இந்த ஒரு சொல்லு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பதிகம் முழுக்க அப்படி பாடி இருக்காரு ஞானசம்பந்தர். இப்படி படிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த வரியை இப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதே வரும். அதே வரிய திருப்பி படிச்சீங்கன்னா 2வது வரி வந்துடும். 2வது வரியை திருப்பி படிச்சோம்னா முதல் வரி வந்துடும். இப்படி பதிகம் முழுக்க பாடியிருக்காரு, பண்ணத பாடியிருக்காரு. அதுக்கு சந்தம், அருமையான தமிழ் சந்தம். யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா காணாகாமா காழியா மாமாயா நீ மாமாயா. புள்ளியே கிடையாது, பொருள் இருக்கு, சொன்ன நேரம் ஆயிடும். எப்படி பாருங்க சந்தம், புள்ளியே கிடையாது, அதாவது மெய்யெழுத்தே கிடையாது. யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா. இது அப்படியே ரிவர்ஸ் படிங்க. காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா. இத ரிவர்ஸ்ல படிச்சீங்க முதல் வரி, அத ரிவர்ஸ்ல படிச்சா 2வது வரி. இப்படி பதிகம் முழுக்க 11 பாடல். நேரகழாமிதயா சழிதா ஏனனி ஏனனிலாயுழிகா காழியுளா நினையே நினையே தாழிசைய தமிழா கரனே நீ. அப்ப திருப்பி படிச்சீங்கன்னா அந்த முதல் வரி வந்துடும். இப்ப இது சந்தம். இத இசையோடு அப்படியே கொஞ்சம் நிறுத்தி பாடினா இசை. யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா நீரகழாமிதயா சழித ஏனனி ஏனனிலாயுழிகா காழியுளா நினையே நினையே தாழிசைய தமிழா கரனே. கௌசிகம்ன்ற ஒரு பண்ணுங்க, அது தமிழ்ல இத்தனை பண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியணுமே. சிலப்பதிகாரத்துல உரை எழுதின அடியாருக்கு நல்லார் எழுதுறாரு 106 தமிழ் பண்கள் என்று எழுதுறாரு. இன்னைக்கு நமக்கு 24 தான் கிடைச்சிருக்கு. அதற்கு 22 பண்களை காப்பாற்றி கொடுத்தவர் தமிழ்ஞான சம்பந்தர். இல்லைன்னா தமிழுடைய இசைமரவே போயிருக்கும். இத்தனை பேருக்கு தமிழ் தேவாரம்னா அது பக்தி பாட்டு, பண்டாரம் பாட்டு, இவங்க தான் பாடணும் அவங்க தான் பாடணும்னு ஒதுக்கி வச்சுட்டோம். தேவாரம் எல்லோருக்குமானது, எல்லா வயதிற்கும் உரியது. ஞானசம்பந்தருடைய வயது என்ன? குழந்தை. அப்பர் பெருமான் வயது வயோதிகம் 81. நம்பி ஆறுடைய வயது டீனேஜ்
பதின்பருவம். மாணிக்கவாசகருடைய வயது என்ன? கிரகஸ்தம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது. அப்ப குழந்தையும் பாடலாம், டீனேஜ்காரங்களும் பாடலாம், நடுத்தர வயதில் இருக்கவங்க பாடலாம், வயசானவங்க பாடலாம். இதுதான் நாளுடைய வயது நமக்கு காட்டுகிறது. எனவே தேவாரம் எங்கதான் பாடணும், அவங்கதான் பாடணும் கிடையவே கிடையாது. முதல்ல பெண்கள் பாடலாமா? தாராளமா. தொடங்கி வச்சதே காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தேவாரத்தை தொடங்கி வச்சாங்க. பெண்கள் தீட்சை கொடுக்கலாமா? சைவத்தில் இது ஒரு பெரிய கேள்வி. முத தீட்சை கொடுத்ததே பெண்ணு தான்ப்பா. நாவுக்கரசருக்கு தீட்சை கொடுத்தது யாரு? சிவபெருமானா? இல்ல எந்த குருநாதர் கொடுத்தாங்க? நாவுக்கரசருக்கு தீட்சை கொடுத்தது திலகவதியார். திருவாளன் திருநீரு திலகவதியாரிட பதிவு இருக்குல்ல. அப்ப நாவுக்கரசருக்கு தீட்சை கொடுத்தது யாரு? பெண். எனவே சைவத்துல ஆண் பெண் என்ற பாகுபாடே கிடையாது. மங்கையர்க்கரசியாருக்காக பாட்டு பாடுற, ஏன்னா தமிழ் பொண்ணு, அவங்க தமிழ் பண்பாட்டை காப்பாற்றினவருங்க. கணவனையும் எதிர்க்கல, தன் கொண்ட சைவ சமயத்தையும் அவர்கள் விடாம குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை ஞானசம்பந்தர் பாராட்டுகிறார். இறைவனை தேவாரத்தில் பாடிய ஞானசம்பந்தர் 2 பேரை தான் பெயரிட்டு பாடியிருக்கார் மனிதர்களை. ஒன்று மங்கையர்க்கரசியார், மற்றொன்று பூம்பாவை பாட்டாக. அருமையான பாடல். காலையில் விடியற் காலை நேரத்தில் இந்த பண் தமிழ்ல பகற்பண், இரவு பண், பொது பண்ணு தமிழ்ல இருக்கு. விடியற் காலை நேரத்தில் போறார். அங்க மங்கையர்க்கரசி வளவகோன் பாவை வரிவளை கை மட மானி. எப்படி பாருங்க, அந்த விடியற் கால நேரத்தில் பகற்பொருளை பாடுற. அப்ப மங்கையர்க்கரசியார் வழிபடக்கூடிய ஆலவாயாவதும் இதுவே. சுவாமிக்கு பெருமை எது? வழிபட்டாதான். ஒரு தலம் இருக்கிறது, அந்த தலம் நால்வர் பெருமக்கள் சென்ற பின்னுதான் பாடல் பெற்ற தலம் என்ற சிறப்பு சுவாமிக்கு. மற்ற தலங்கள் சாதாரண தலங்கள், ஆனால் பாடல் பெற்ற தலங்கள், தேவார தலங்கள், திருவாசக தலங்கள், திருவிசைப்பா தலங்கள் என்று திருப்புகழ் தலங்கள் எப்ப வருது? மனிதர்கள் அங்கே போய் பாடிய பின்புதான் அந்த தலத்திற்கு பெருமை கிடைக்கிறது. தமிழால் தலத்திற்கு பெருமை கிடைக்கிறது, மறந்துடக்கூடாது. எதனால பெருமை கிடைச்சது? ஞானசம்பந்தர் போய் பாடினதுனால பெருமை. ஆலவாய் யாருனால பெருமை? மங்கையர்க்கரசியார் வழிபடுவதால் ஆலவாய்க்கு பெருமை. அப்படித்தான் ஞானசம்பந்தர் பதிவு செய்யறார். இவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. தமிழர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தன்னை காதலிப்பவர்கள், தன்னோடு நட்பு கொள்வதை அவர்கள் பெருமையாக கருது கொள்வார்கள். இந்த உயிருக்கும் உடம்புக்கும் அருமையான தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள். தன்னை மதிச்சாதான் மற்றவர்கள் நாம மதிப்போம். தன்னை அறிந்தால் தான் தலைவனை அறிய முடியும். திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான்னு சொல்றார். அப்ப தன்னை உணரணும். அப்ப ஞானசம்பந்த பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. இறைவனை மனசுல இருக்கிறான். நான் சொல்ற வார்த்தையில அவன் சொல்ற வார்த்தை. ஆணை நமதே. இந்த தமிழ் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? திருவிளையாடல் புராணத்துல ரொம்ப அழகா நம்முடைய பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுவார். தொண்டர்நாதனை தூதுடை விடுத்ததும், எலும்பு பெண்ணுருவார் கண்டதும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும் இல்லையா, ஆண்பனை பெண்பனையாக மாத்தினது, இதெல்லாம் செஞ்சது கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்று. இதை செஞ்சது தமிழா இல்ல வேற மொழியா? எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் தமிழ் தான் இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறது. குமரகுருபர் சொல்லுவார், பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலை. தமிழுக்கு பின்னாடி இறைவன் வந்தான், இறைவனுக்கு பின்னாடி தமிழ் போகல. தமிழுக்காக இறைவன் ஓடோடி வருகிறான். அப்ப இந்த கருத்தை ஞானசம்பந்தர் தெளிவா புடிச்சுக்கிறார். தமிழை வச்சுதான் சாமியை நம்ம வழிபாடு செய்யணுங்கிறதுல தெளிவு அவருக்கு இருக்கிறது. எனவே அப்பர் பெருமான் தடுக்கிறார். மதுரைக்கு செல்ல வேண்டாம், நாளும் கோளும் சரியா இல்லைங்கிறார். உடனே ஞானசம்பந்த பெருமான், கவலைப்படாதீங்க, தொண்டர்களுக்கு அதெல்லாம் பார்க்க கூடாது. செவ்வாய் வருவாய் அப்படிலாம் படி பார்க்க கூடாது, எல்லாமே நமக்கு வருவாய் தான். சனிக்கிழமை ஆகாது சொல்லாதீங்க, நமக்கு சனி நல்லதுதான் செய்யும். தப்பா சொல்லாதீங்க, ராகுக்கு எது நமக்கு ஒண்ணும் பண்ணாது, கவலைப்படாதீங்க, சுவாமி கழுத்துல இருக்கிற பாம்பு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற தமிழால் நம்பிக்கை ஊட்டுறார். வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே
ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எப்படி பாருங்க, அப்படியே வரிசையா 4 நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள், 12 ராசிகள், திதிகள், 14 திதிகள், பருவங்கள், அமாவாசை, பௌர்ணமி எல்லாத்தையும் வச்சு ஒரே பாட்டுல என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அவ்வளவு சொல்றார். சொன்னது தமிழ்ல. அடுத்து கடைசி பாட்டுல சொல்றார், தேனமர் பொழில் கொள்ள அலைவிளை சன்னல் துண்ணி வலசம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோடும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும். இந்த தமிழ் மாலை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, ஆணை நமதேன்னு சொன்னார். இந்த அற்புதம் வேற எங்கேயா பார்க்க முடியுமா? அந்தந்த பகுதி சொற்களை அருமையா பயன்படுத்துவார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு போறார். மதுரைக்கு போன மதுரை சொல்லாடல் வந்துருது. ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்து விட்டார்கள். வரலாறுக்கு நான் போல, செய்தியை மட்டும் காதுல வாங்கிக்குவோம். அப்பொழுது அந்த தீ பாண்டிய மன்னனை சென்று சேரட்டும் என்று அந்த தீயை திருப்பி விடுறாரு யாரு? ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அது பாண்டியனை அழிச்சிடக்கூடாது, மெதுவா போட்டுனார். இந்த மெதுவான்னு சொல்றது சோழ நாட்டுல தஞ்சை மாவட்டத்துல சொல்ற வழக்கு. பாண்டிய நாட்டுல மெதுவான்னு சொல்ல மாட்டாங்க, பையன்னு சொல்லுவாங்க. பையவே சென்று பாண்டியருக்காகவே நாங்க போன உடனே அந்த மொழி அப்படியே அவர் அந்த குழு மொழியை பயன்படுத்துகிறார், வட்டார வழக்கை பயன்படுத்துகிறார். அந்த தமிழில் அந்த சொல்லை அவர் பதிவு செய்கிறார், பாண்டி நாட்டு சொல்லை பதிவு செய்கிறார். பையவே சென்று பாண்டியருக்காகவே. பைய போங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பைய வாங்க, பைய வாங்க, ஏன் அவசரம், பைய வாங்க, பைய வாங்க அப்படின்னு பாண்டி நாட்டுக்கு போகணும். அந்த வட்டார வழக்க எவ்வளவு அழகா பயன்படுத்துறாரு பாருங்க. செய்யனே என்ற பாட்டுல பையவே சென்று பாண்டியருக்காகவே. இப்படி ஞானசம்பந்த பெருமான். அதே போல திரு வியமகம் என்று ஒரு பகுதி, வியமகம் சொல்லுவோம். அந்த வியமகம் பாடுறதுல ஞானசம்பந்தர் மிகப்பெரிய ஆளுமையாளர். அவர் பார்த்தீங்கன்னா அதுல எப்படி இந்த வியமகம்னா என்னன்னா, முதல் முறை சொல்லும் போது ஒரு பொருள், அதே வார்த்தை 2வது வாட்டி சொல்லும் போது மற்றொரு பொருள்ல வரும். அது பழம்பஞ்சுரம் என்ற பண்ணல பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். பழம்பஞ்சுரங்கிறது இன்னைக்கு சங்கராபரணம்னு சொல்றோம். தமிழ்ல இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. அதுதான் பெரிய வேதனைக்குரிய விஷயம். வியமகம்னு ஒரு பகுதி இருக்கு தமிழ்ல. அதுல ஞானசம்பந்த பெருமான் அதிகமே பாடியிருக்கார். உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே. முதல் மெய்யினையே, 2வது மெய்யினையே, ரெண்டுத்துக்கு வேறுபாடு உண்டு. கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே. முதல்ல சொல்றது கா மனை, அடுத்தது காமனை மன்மதன். கற்றவர் காய்வது கா மனை, அடுத்து சொல்றது கனல் விழி காய்வது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவன் யாரு? காமன். அப்ப கா மனையேன்னு பிரிக்கணும், இங்க காமனையே. அற்றம் மறைப்பது முன்பணியே அமரர்கள் செய்வதும் உன்பணியே பெற்றும் முகந்ததே கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே. பெற்றும் உகந்தது கந்தனையே. அந்த முருகப்பெருமானை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தாரா? அடுத்து பாருங்க, பிரமாபுரத்தை உகந்தனை, கந்தனையே உகந்தனை. அந்த வார்த்தை விளையாட்டு, தமிழ் விளையாட்டு பாருங்க. இப்ப நம்ம பகுதியில இந்த ழகரம் சொல்ற இடத்துல எகரம் சொல்லுவாங்க. சென்னை பக்கத்துல எல்லாம், திருவண்ணாமலை பக்கம் அடியனுடைய ஊர், அங்கேயும் அப்படிதான் ழகரம் வர இடத்துல எகரம் சொல்லுவாங்க. குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, குழந்தை அப்படின்னு. ஏக்கா கொயால தண்ணி வந்துருச்சா, கொயால தண்ணி வந்துருச்சான்னு அவங்களுக்கு அந்த ழா வராது, யா தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த ழகரம் வர எல்லா இடமுமே அவர்கள் குழம்புன்னுவாங்க. நம்ம குழம்பி போயிடணும்.
குழம்பு ஐயா கோயம்பு கொஞ்சம் கூடயா அப்படின்னு. கோயம்பு எப்படி பாருங்க, இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறத ஞானசம்பந்தர் என்ன பண்றாரு, 2 ழகர சொற்கள் 2 யகர சொற்களை பக்கத்துல வச்சு பாடுறா அப்படின்னாரு. முடியுமா? சொல்றதே கஷ்டம், அந்த பாட்டுல பாடணும். அதுவும் யாழ்முறி பண்ணல பாடணும். யாழ்முறின்னா யாழ்லயே அந்த பண்ண அடங்கலையா, அதனால யாழையே முறிக்க போயிட்டார். திருநீல கண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தருடைய பாடல்களுக்கு மெட்டமைத்தவர், இசையமைத்தவர். என்னால யாழ்ல வாசிக்க முடியல, நான் தோற்று விட்டேன்னு முடிக்க போனார். அதுக்காக நான் பாடலையாது. மனசுல நமக்கு அடியார்களுக்கு என்ன வரக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, அந்த ஆணவம் வரக்கூடாதேன்னு நான் பாடினேன் என்று சொல்லி யாழ் முறிவை தடுத்த. அதனால அந்த பண்ணுக்கு பேரு யாழ்முறி பண் என்று பேர் தமிழ்ல. அப்படி பாடுற. எப்படின்னா முதல் அந்த அடி பாத்தீங்கன்னா அரையடி சாதாரண பாடல் போல இருக்கும், அடுத்த அரையடி நடை மாறும். இப்ப தமிழ்ல நல்லா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமா தமிழ்ல கவனிக்க வேண்டியது. ஒரு பெண்ணினுடைய நடைக்கு ஓமை சொல்லும் பொழுது, ஒரு பெண் யானையை போன்று நடந்து வருகிறாள் அப்படின்னு சொன்னா அந்த யானை ஆடி அசைஞ்சு நடந்து வரும். உருவத்துல சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க, பெண்கள் உன்னை கோச்சிக்க கூடாது. உருவத்துல சொல்லல, அந்த நடை பெண் யானை இப்படி நடந்து வரும், ஆண் யானை இப்படி நடக்கும். அதனுடைய நடை இப்படி இருக்கும், ஏன்னா அதனுடைய தந்தங்கள் இப்படி இருக்கிறதுனால அதால இப்படி நடக்க முடியாது. பெண் யானை இப்படி நடக்கும், அது ஆங்கிலத்துல அசாண்டலா நடக்கும். ஆண் யானை வெற்றிகளா தான் நடக்கும், இப்படி நடக்கும். அப்ப பெண் யானையை போன்ற நடைய உடையவள் ஒரு ஓமையை தான் சொல்லுவாங்க, அல்லது அன்னப்பறவையை போன்ற நடை உடையவள்னு சொல்லுவாங்க. ஆனா ஞானசம்பந்தர் 2 ஓமையை சொல்றார். ஏன் 2 ஓமையை சொல்றார் ஒரு நடைக்கு? ஏன்னா பாடல் 2 நடையில அவர் பாட போறார். நடைனா இந்த இடத்துல ஸ்டைல்னு அர்த்தம். 2 வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, 2 ஆளுமைகளை பயன்படுத்த போறார் பாடல்ல, யாழ்முறி பண்ணல. அதனாலதான் வாசிக்க முடியல. ஒரே ஆளுமைனா வாசிச்சிடலாம், ஆனா ஞானசம்பந்தர் 2 பயன்படுத்த போறாரு யாப்புல. எனவே ஓமையில 2 வைக்கிறாரு. பாருங்க தமிழ் எப்படி இலக்கியத்திலும் 2 ஓமை வைக்கிறாரு, புதுசு, யாருமே பண்ணல. இலக்கணத்திலே 2 சந்தத்தை பயன்படுத்துறாரு. இப்ப அந்த பாட்டு பாருங்க. மாதர் மட பிடியும் மடகன்னமும் அன்னதோ, இது வாசிச்சிடலாம். இது யாழ்முறி இல்ல. பழங்காலத்துல இதுக்கு முறிவரின்னு பேரு, சிலப்பதிகாரத்துல முறிவரின்னு பேரு, யாழ்முறின்னு பின்னாடி மாறுது. இப்ப இது பாடில்ல. மாதர் மட பிடியும், மாதர் மடப்பிடியும். மடப்பிடினா பெண் யானையை போன்று நடைய உடையவள். மடகன்னமும் அன்னதோ, ஆனா யானை மட்டுமா இல்ல, அன்னப்பறவையை போன்றும் இருக்கிறது ஒரு பக்கம். அப்ப உமாதேவியினுடைய நடை எப்படி இருக்கு, யானை நடை போலவும் இருக்கிறது, அன்ன நடையை போலவும் இருக்கிறது. 2 ஓமை சொன்னார். ஏன்? பாட்டு 2 நடையில வரப்போகுது. அடுத்து யாழ்முறி. நடை உடை மலை மகள் வாசிடலாம். அடுத்து மாறும். நடை உடை மலை மகள் வாசிடலாம். நடை உடை மலை மகள் வாசிடலாம். இதுவரை வாசிடலாம். அடுத்து பாருங்க. நடையுடை மலை மகள், முயற்சி பண்ணி வாசிக்கிறாங்க. நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள் உன்னை என்ன மகிழ்வர். எப்படி முடியும்? அந்த நடை மாறுது பாருங்க. நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள் உன்னை என்ன மகிழ்வர். இது பரவாயில்ல. ழகர யகரம் பக்கத்துல வச்சு யாழ்முறையில பாடுறாங்கிறார். எப்படி நாக்கு பயிற்சி வேணும் பாருங்க. எழில் பொழில் குயில் பயில். இப்ப எழில் பொழில் ழகரம், குயில் பயில் யகரம். இது யாழ்முறையில பாடணும். தாதவள் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில்
பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. பாடு முடியுமா? நிக்க முடியுமா? இந்த தமிழ் ஞான சம்பந்தருக்கு முன்னாடி எழில் பொழில் குயில் பயில் சொல்லி பாருங்க, நாக்கு தருமாறும். அந்த சந்தத்தோட அதை பாடணும். பயிற்சி இருக்கணும். அதுபோல நாலடி மேல் வைப்பு பாடுகிறார். பாடல்னு 4 வரிதான். அதுல ஒரு பாடல் ஒரு 2 வரியை சேர்த்து 4 அடி மேல் வைப்பு காந்தார பஞ்சமம் என்கின்ற பண்ணுல பாடுறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் குணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து சாமி கொட்டினா அந்த பாட்டு. 1000 கொடுத்தாதான் வருவேன்னு சொல்லிட்டு பலிபீடத்துல அடம்பிடிச்சுட்டு நின்று பாடுறாரு. எங்க அப்பா வேள்வி செய்யறார் உலக நன்மைக்காக, அந்த வேள்விக்கு பணம் கொடு சாமி, கொடுத்தாதான் உள்ள வருவேன். இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே. கொடுக்கறது கொண்ட ஒண்ணும் இல்ல, அதுவோ உனது இன்னருள், இதுவா நீ என்ன பாத்துக்கிற லட்சணம். ஆவடு துரையரனே ஓட்டவனே சாமி பூதத்தின் மூலமா 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து உள்ள கொடுத்தார். அப்புறம் உள்ள போய் பாட்டு பாடினார். எப்படிப்பட்ட பாட்டு! அதே மாதிரி திருவிழிமல்ல பஞ்சம், அங்க பாடின தமிழ் திரு இருக்கு குரல். குரல் என்றாலே 2 அடி உடையது. இருக்கு ரிக்வேதம் போல அமைந்த ஒரு அமைப்பு. அதனால திரு இருக்கு குரல் பாடுகிறார். தமிழ்ல இந்த மாதிரி யாப்பெல்லாம் இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. திரு இருக்கு குரல் 2 இதுதான் பின்னாடி கன்னியாக தாயுமானவர் வள்ளலார் போன்றவர்கள், குணங்குடி மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள்லாம் கன்னி பாடல்கள், பராபர கன்னி, நிராமய கன்னி என்றெல்லாம் கன்னி பாடல்கள். கன்னினாலும் பேர் 2 லைன். மாலையில கன்னி மாலை 2 வச்சு கட்டுறதுக்கு பேர் கன்னி மாலைன்னு சொல்லுவாங்க. கன்னி என்றால் பேரா வர்றது, இணையா 2 வரும். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் திரு இருக்கு குரல்ல பாடியிருக்கார். ஏகப்பட்ட பதிகங்கள். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் முழலகீர் ஏசலில்லையே. ஒரு பாடல் முடிஞ்சிருச்சு. இறைவராகி நீர் மறைகொள் முழலகீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. 2வது பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பதிகம் முழுக்க திரு இருக்கு குரல்ல பாடியிருக்காரு. அது மாதிரி ஞானசம்பந்தர்ல பாத்தீங்கன்னா பொதுவா தமிழ் பாடல்கள் ஏகாரத்துல முடியும். பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே, எல்லாமே ஏகாரத்துல முடியும். ஆனால் ஞானசம்பந்தருடைய ஒரு தேவாரம் மெய்யெழுத்துல முடிக்கிறார். ஏன்னா திருநீல கண்டம்னு அதுக்கு பேர். அந்த பதிகம் திருநீலகண்ட திருப்பதிகம். அத வியாழக்குறிஞ்சி பண்ணல பாடுறார். வியாழக்குறிஞ்சி பண் உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தி குளிர் ஜுரத்தை போக்கக்கூடியது. அதனால அடியார்களுக்கு குளிர் ஜுரம் வந்த பொழுது வியாழக்குறிஞ்சி பண்ணல பாடி அந்த ஜுரத்தை போக்கினார். இது இசை மருத்துவத்திலும் வருகிறது. சௌராஷ்டிரம் என்ற ராகம். வாசித்தேரவை பாடுறது குறிஞ்சி பண், தமிழ்ல பழமையான பண். தாய் ராகங்களில் அரிக்காம்போதி என்ற ராகம். இன்னைக்கு இதெல்லாம் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள். அந்த இதுல நம்முடைய வியாழக்குறிஞ்சி பண்ணல பாடுகின்றார். அவ்வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிறன்கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டமே முடிக்கல, திருநீலகண்டம் முடிக்கிறது. அப்ப
அவர் என்ன பண்றாரு, அந்த இசை இலக்கணத்துல இது போன்ற மந்திர சொற்கள் வரும் பொழுது அதை மாற்றாமல் திருநீலகண்டம் அப்படின்னு முடிக்கிற ஒரு மரபையும் புதுதாக தோற்றுவிக்கிறார். எவ்வளவு வேலை பண்றாரு பாருங்க சுவாமி. அற்புதமா அந்த தமிழை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பாடலாம். திரு இருக்கு குரல், திருக்கோமுத்திரி, ஏகபாதம், பிரமபுர துறை பெம்மான், பிரமபுர துறை பெம்மான் எம்மான், பிரமபுர துறை பெம்மான், பிரமபுர துறை பெம்மான். நாலு ஒரே வரி, நாலு விதமான பொருள். பொருளுக்கு போன நேரம் ஆயிடும். நாலு ஒரே வரிகளைத்தான் பாடுகிறார். ஆனால் 4 வரியும் 4 பொருளை நமக்கு தரும். இப்படி ஒரு பதிகம் முழுக்க, இதுக்கு பேரு ஏகபாதம். ஒரே வரியை வைத்துக் கொண்டு 4 முறை பாடி 4 பொருளை தருவதாக தமிழ்ல ஏகபாதம் பாடுங்க. யாருமே முயற்சி பண்ணல. பின்னாடி சக்கரமாற்று பாடுகிறார். 12 பெயர்கள் சீர்காழிக்கு. பிரம்மபுரத்தில் ஆரம்பிச்சு எல்லா பெயர்களும் தோணிபுரம், வேணுபுரம், கொச்சைவையம், புறவம், கழுமலம், இப்படி 12 பெயர்களையும் வரிசையா வரும். அப்படி தொடங்கும் பொழுது பிரம்மபுரத்துல தொடங்கி கழுமலத்துல முடியும். அடுத்தது 2வது வேணுபுரத்துல தொடங்கி பிரம்மபுரத்துல முடியும். இப்படி சக்கரமாற்று என்று சொல்லி சக்கரம் போல தமிழ் பாடலை அமைத்து பாடியவர் ஞானசம்பந்த பெருமான். சக்கரமாற்றுன்னு பேர். மாலை மாற்று தான் நான் சொன்னேன், யாமாமாணி. இப்படி சக்கரமாற்று, மாலை மாற்று, திருநெடுகுற்றிருக்கை, ஏகபாதம், திருவிருக்கு குரல், திருவிராகம், திருவியமகம், எத்தனை தமிழ்ல பண்ணிருக்காரு பாருங்க. யாழ்முறி, இது எல்லாமே தமிழ்ல புதுமையான வடிவங்கள். ஏன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, 4 விதமான பாக்கள். வெண்டாடிசை, வெண்துறை, வெளிவிருத்தம், ஆசிரியர் தாழிசை, ஆசிரியர் துறை, ஆசிரிய விருத்தம், கலித்துறை, கலித்தாடிசை, கலிவிருத்தம், வஞ்சித்துறை, வஞ்சித்தாழிசை, வஞ்சி விருத்தம். இப்படிதான் இருந்துச்சு தமிழ்ல. ஆனா ஞானசம்பந்தர் இத்தனை புதுமையான யாப்பு வடிவங்களை தமிழ்ல கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. பக்தி பக்தி பக்தின்னு ஞானசம்பந்தர் ஒதுக்கிட்டோம். சைவம் சைவம் சைவம்னு சொல்லி இதை ஒதுக்கிட்டோம். இது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் இது எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு, எப்படிப்பட்ட இசை நுணுக்கங்களை பதிவு செய்து நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இசை மேல நமக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அதற்கான முயற்சி நம்மள்ட்ட இல்ல. இசை மேல இருக்கிற ஆர்வத்தை முயற்சியா மாற்றி கொண்டு போனோம்னா இதை கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதை செய்யணும். ஞானசம்பந்தருடைய தேவார பாடல்களை இசையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தமிழ், இசை தமிழ் நமக்கு வாழும். இயல் தமிழோடு நின்று இல்லைன்னா நம்ம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், என்னன்னே புரியாம படிச்சுட்டு உட்கார்ந்து இருப்போம். அந்த இசைதான் அதற்கு அழகை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது. அப்ப அந்த இசை தமிழை ரொம்ப அழகா பதிவு செய்யறார். பொருள் அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தருடைய பாடல்கள் ரொம்ப அழுத்தமான பொருளை சொல்லும். நாளாய போகாமே நஞ்சு அணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்யும் மடநெஞ்சே கேளாய் அரண் நாமம் கேளாய் நம் கிளைகளைக்கும் கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமான். கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமான். கோள்களால் வருகின்ற அத்தனை கோளாறுகளையும் நீக்கின்றவன் இந்த கோளில் இருக்கிறான். அதனால அவன் நாமத்தை சொல்லு, புத்தி வரும். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு அழுத்தத்தை சொல்றாரு பாருங்க. அஸ்திரம் ஆவன அஞ்செழுத்துமேன்னு சொல்றாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எல்லாம் அழுத்தமா பதிவு செய்யறாரு. யாரை பத்தி அவர் கவலைப்படுறதே கிடையாது, அழுத்தமா பதிவு பண்றாரு. பச்சை திருப்பதிகம். புறச்சமயத்தவருக்கும் நம்முடைய ஞானசம்பந்தருக்கும் போட்டி வருகிறது. அப்ப அவர் என்ன பண்றார், 2 பேரும் ஓலைச்சுவடியில தங்களுடைய தத்துவத்தை எழுதி அனல் இட்டாங்க. இதுக்கு பேர் அனல்வாதம்னு பேர். அப்பொழுது புறச்சமயத்தவருடைய ஏடு எரிந்து கருகி போனது. ஞானசம்பந்தர் இட்ட ஏடு பச்சையாக வேகல, எரியல, அப்படியே மீண்டு வந்தது. அதனால அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை திருப்பதிகம். போகமாத்த பூமுலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்று அழ்தல் பரமேட்டி ஆகமாத்த தோலுடையன் கோவண ஆடையின் மேல் நாகம் மாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே.
பழந்தக்கராகம்னு பேர். ரொம்ப அழகான, பின்னாடி இதுக்கு ஆரபின்னு சொன்னாங்க, பழந்தக்கராகப்பன். தமிழனுடைய மரபு, தமிழ் மரபை காப்பாற்றுற. அடுத்து நான் இசை சொல்லிட்டேன், பொருள் சொல்லிட்டேன். ஒரு தலைவன் தலைவி இருக்கிறாங்க. தலைவன் போருக்கு சென்று மீண்டு வருகிறான். தான் வீட்டுக்கு போல, தலைவியை பார்க்கிற ஆர்வத்துல வரான். அப்ப தலைவி வீட்டு வாசல்ல இருக்கிறான். அவங்க அப்பா இல்ல, தலைவியோட அப்பா இல்ல, அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுல பொண்ணு மட்டும்தான். இப்ப தலைவியை கூப்பிடணும், நேரடியா கூப்பிட முடியாது. ஏன்னா களவியல்னா தெரியாம இருக்கு வீட்டுக்கு. இன்னும் இவங்க காதலிக்கிறது வீட்டுக்கு தெரியாது. இந்த காட்சியை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கலித்தொகையில் வருகின்ற அற்புதமான ஒரு காட்சி. அப்ப தண்ணி குடிக்கணும், எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவங்க அம்மா கை வேலையா இருக்கிறா, சமையல் வேலையில இருக்கிறா. அப்ப யார் தண்ணி எடுத்துட்டு வருவா? நம்ம ஆளுங்களுக்கு எப்படி புத்தி வேலை செய்து பாருங்க. அப்ப பொண்ணு தான் எடுத்துட்டு வருவா, அவளை பாத்துடலான்ட்டு தண்ணி கேட்டான். அப்ப அவ தண்ணி எடுத்துட்டு வந்தா. அந்த காலத்து பொண்ணு அப்படி குனிஞ்ச தலை நிமிராம வந்தா. எது சரின்னு நான் சொல்ல வரல. அப்ப நிமிந்து பாக்குறது தப்பான்னு என்ன கேட்கக்கூடாது. அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம், இந்த காலத்துல இப்படி ஒரு பழக்கம். இது இந்த விதண்டாவாதம் பேசி என்ன காலி பண்ணிடக்கூடாது. எனவே அவ அப்படியே குனிஞ்சே கொண்டு வந்தா. இவன் என்ன பண்ணா, உரிமை உடையவள் இல்லையா, அந்த தண்ணீரை அவ கரம் பற்றி பெறுகிறான். அந்த கையை தொட்டு வாங்குறான். உடனே அவ பதறிட்டான். யாரோ ஒருத்தன் இப்படி தொட்டுட்டான்னு சொல்லி, அம்மா இவன் என்ன பண்றான் பாத்தியான்ட்டான். உடனே அந்த தாய் அருவாமனையோட வரா, இன்னைக்கு முடிச்சுடுறதுன்னு. இந்த ஒரு காட்சியை நம்ம நாடகமா பார்க்கணும். அப்படி ஓடியாரா. அப்ப ஓடி வரும் பொழுதுதான் யாரா நம்ம கையை தொட்டது நிமிந்து பாக்குறா. இவளோட ஆளு. அட நம்ம ஆளு, இவ்வளவு போய் நம்ம மாட்டி விட்டுட்டோமே, இப்ப எப்படி இவனை காப்பாத்துறது? அடுத்து அந்த யோசனை. அப்ப அவ சமயக்கட்டுல இருந்து இந்த வெராண்டாக்கு வரத்துக்குள்ள இவளுக்கு மூளை வேலை செய்து பாருங்க. என்னாச்சு அப்படின்னு, தண்ணி குடிக்கும் போது விக்கிக்கிட்டா பார்த்து பயந்து கத்திட்டேன்னா. விக்குனா தான் தண்ணி குடிப்பாங்க. அவங்க ஆத்தா எவ்வளவு புத்திசாலியா இருக்கா பாரு. இவ சொன்னது நம்புறா. விக்குனா தான் தண்ணி குடிப்பாங்க. ஆனா இவ என்ன சொல்றா, தண்ணி குடிக்கும் போது விக்கிக்கிட்டான். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணா, கொஞ்சம் பார்த்து தண்ணி குடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய காதலனுடைய தொண்டை அப்படி நீவி கொடுத்தா, அந்த நேரத்துல எங்க அம்மா பார்க்காம என்னைய பார்த்து அவன் ஒரு கண்ணு சிமெண்ட்னா பாரு, ஒரு சிமெண்ட். திருட்டு பய, நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் சொன்னான். அப்ப தனக்கு அந்த தன்னால் விரும்பப்படுகின்ற அந்த தலைவனை, காதலனை கள்வன்னு சொல்ற மரபு சங்க இலக்கியத்தினுடைய மரபு. புரிஞ்சுக்கணும், சங்க இலக்கியத்துல தான் இந்த மரபு வருகிறது. இந்த மரபை இந்த குழந்தை முதல் பாட்டுல வைக்குது. அப்ப சங்க தமிழருடைய மரபை பக்தி இலக்கியத்துல கொண்டு தன்னால் விரும்பப்படுகின்ற தலைவனாக இருக்கிற சிவபெருமானை என் உள்ளம் கவர் கள்வன், என்ன ஒரு மரபை காப்பாற்றுகிற அந்த உணர்வு பாருங்க. முத பாட்டு 3 வயசுல பாடுது. தமிழ் மரபு அப்படி எடுக்குது. கள்வன்னா அந்த இடத்துல என்ன பொருள்? என் உள்ளம் கவர் கள்வன். அங்க அப்படி வருது. நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்று கலித்தொகையில் சங்க இலக்கியம் காட்டுகிற மரபு ஞானசம்பந்தருடைய முதல் பாட்டுல, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் அந்த இடத்தை மட்டும் சொல்றேன். என் உள்ளம் கவர் கள்வன். அந்த தமிழ் மரபை அப்படியே கொண்டு வருகிறார். பெண்ணை தாயாக மகளாக பார்க்கிற மரபு தமிழ் மரபு. இயற்கையை பாடுகிற மரபு தமிழ் மரபு. நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்களை அழகாக வரிசைப்படுத்தி இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நடத்துறது தமிழ் மரபு. ஞானசம்பந்தருடைய பாடல்கள்ல இயற்கை தான் முக்காவாசி. 4 வரி பாடல்னா 2 வரி இயற்கை, 2 வரி சாமி. பாருங்க, சைவம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, பக்தி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இயற்கை ஞானசம்பந்தருடைய பாட்டுல இருக்கும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலவந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே மரம் ஏறி முகில் பார்க்கும்
யாரே என்ன இயற்கை கொஞ்சது. மேகராக குறிஞ்சின்ற பண்ணு தாலாட்டு மரபு. இந்த மரபை நம்ம இன்னைக்கு விட்டுட்டோமே. குழந்தைக்கு செல்போன் கொடுத்தா தூங்கிரும், டிவியை போட்டா தூங்கிரும், சீடியை போட்டா தூங்கிரும். உன்னை தூக்கி ஜெயில போடணும்ன்ற நான். தாலாட்டு பாட தெரியாத தாய்மார்களை நாடு கடத்துங்க. கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவங்களை நாடு கடத்திருங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். எப்ப பாரு சீரியல் பார்க்க வேண்டியது, எப்ப பாரு டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியது. குழந்தைக்கு எந்த அளவிற்கு ஒரு தாய், அதனால்தான் தாயை போல பிள்ளை என்று சொன்ன பழமொழி. குழந்தை தாயை பார்த்து வளருது. அது எப்படி ஒரு தாய் நம்மை வளர்க்கிறாள்னு பார்க்குது. அப்ப அந்த குழந்தைக்கு நேரத்தை செலவழிச்சு ஒரு தாய் எப்படி இருக்கணும், தாலாட்டு பாடி தூங்க வைத்த மரபு நம்முடைய மரபு. இந்த குழந்தை பாடுது, ஏன்னா அவங்க அம்மா பாடி இருக்காங்க. 7 பதிகம் தாலாட்டுல பாடி இருக்கு. மேகராக குறிஞ்சில 7 பதிகம் பாடி இருக்கு இந்த குழந்தை. ஏன்? அவங்க அம்மா பாடி தூங்க வச்சிருக்காங்க. அது காதல ஒழிச்சுட்டே இருக்கு. இயற்கையை பார்த்தோன்னே தாலாட்டு பாட்டு அவருக்கு அதுக்கு அப்படியே அழகா வருது. திருவையாறுல பாடுது. அடுத்து ஒரு காதல் மரபு. நோக்குவை எல்லாம் அவையே பொருள்னு ஒண்ணு உண்டு. அடுத்தது காமம் மிக்க கழிபடர்களுக்கு. அகத்திணை 400 துறைகள்ல மிக முக்கியமான துறை காமம் மிக்க கழிபடர்கள். இதுதான் தூது. இயம்புகின்ற காலத்து எகினும் மயில் கிள்ளை பயம்பெறும் மேகம் பூவை பாங்கி நயந்த குயில் ஈரைந்தும் தூதுரைத்து வாங்கும் தொடை என்று எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. அருமையா இதெல்லாம் தூதுக்கு ஏற்ற பொருள்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதே போல ரத்தின சுருக்கம் என்ற பாட்டுல, இலக்கண விளக்கம் என்ற பாட்டுல இந்த சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம்லாம் இருக்கும். கலிவெண்பாவினாலே அகத்துறை பொருளையும் புறத்திணை பொருளையும் சந்தையில் விடுத்தல் முந்துரு தூதன பாட்டியல் புலவர் நாட்டினர் தெளிந்தேன். அப்ப கலிவெண்பால பாடணும் இந்த பாட்டெல்லாம். அப்ப இதெல்லாம் நமக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்துச்சு. இந்த தூதுக்கு அடிப்படை சங்க இலக்கியத்துல கிளிகிட்ட பேசிட்டு இருப்பா, குயில்கிட்ட பேசுவா தன்னுடைய. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தலைவன் போய் சொல்லாதோ அதெல்லாம் சொல்லுன்னு நம்பி பேசுறது இருக்கு பாருங்க. நம்பி பேசுறது இருக்கு பாருங்க. அத சுவாமி சொல்றார், ஞானசம்பந்தர் சொல்றார். பிரம்மபுரத்துல சுவாமி இருக்கிறார். இவர் தன்னை தலைவன், இதுக்கு பேரு மதுர பாவனை பேரு, நாயக நாயகி பாவனைன்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் அருமையா அந்த நாயக நாயக பாவனையை கையாளுறார். ஒரு பெண்ணுக்கு அந்த காதலனுடைய பேரை கேட்கணும்னு ஆசை. வேற யார்கிட்ட போய் கேட்டாலும் வீட்டுல போட்டு விட்டுருவாங்க. இவன் என்ன அவன் பேரே சொல்லிட்டு இருக்கிறா, கொஞ்சம் என்னன்னு பார்த்து வைங்கன்றுவாங்க. அப்ப ஒரு கிளியை பிடிச்சாந்து அது பேசுனா பேசும் இல்லையா, அந்த கிளிட்ட உனக்கு நான் தேன் தரேன், பால் தரேன், நீ எனக்கு அந்த பிரம்மபுரத்துல இருக்கிற சுவாமி பேரை சொல்றியா, உனக்கு நான் இதெல்லாம் தரேன் சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. சிறையாரும் மடக்கிளியே, ஏன்னா ஆண்கிளி சொல்லாது, அதனால அதுலயும் பெண்கிளி தான் சொல்லுமா. ஏன்னா பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். அதனால பெண் கிளியை பிடிச்சி கையில உட்கார வச்சுக்கிட்டு, சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுவான் முறையாலே உண்ணத் தருவன் மொய்பவள துறையாரும் கடல் தோணி புறத்தீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. ஒரே முறை அவன் இதை சொல்லு, நான் உனக்கு 2 தரேன், தேனும் பாலும் தரேன். சிறையாரும் அரபியில பாடுறார், பழந்தக்க ராகம், காதலுக்கான ராகம். மட கிளியே இங்கே வா தேனோடு பா முறை யாலி உன்னை தருவல் மொய்பவ தோடு தரளம் துறையாரும் கடல் தோணி. அந்த பாட்டு பாடும்போது ஓதுவமூர்த்திகள் அந்த தோணி எப்படி ஆடி அசைஞ்சு கடல்ல போகுமோ அது மாதிரியே பாடுவாங்க. தோணி புற தீசல் துளங்கும் ஈழம் ஆபிரை யாழல் திரு நாமம் எனக்கொரு
தாலாட்டு யார் பாடலாம், யாரால பாட முடியும் அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு அது நம்முடைய மரபு. சாப்பிடுறது எப்படி வேலைக்கு போறவங்க சாப்பிடுறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க இல்லையா, அது மாதிரி தாலாட்டு வேலைக்கு போறவங்க பாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படியே கிளர்ந்து எழுந்து வருது. பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, தாலாட்டு பாடிட்டு இருந்தா யார் போறது? சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பாடு மாதிரிமா, உணர்வுமா அது. தாலாட்டு பாடுவது உணர்வு, சாப்பிடுறது எப்படி ஒரு உணர்வு, ஒரு குழந்தையை பராமரிக்கிறது என்பது உணர்வு, ஒரு தாய்மையினுடைய உணர்வை வெளிப்படுத்துறது. ஆம்பளை பாடினா நல்லா இருக்காது தாலாட்டு. ஏன் 5ஆம் வகுப்பு வரை பெண்கள் தான் டீச்சரா இருக்கணும்னு சொல்றோம் நம்ம? ஏன் ஆண்கள் டீச்சரா நடத்த முடியாது? ஏன்னா அந்த தாய்மை உணர்வோடு குழந்தை பள்ளிக்கு வரும்பொழுது அன்பா உபசரணையா இருக்கணும். இவன் நல்ல பெரிய கட்டாமீஸ் வச்சுட்டு போய் என்ன படிச்சிருந்தியா அப்படின்னா அந்த குழந்தை விரண்டு அழும். நாளையில ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு முரட்டுத்தனத்தை போய் குழந்தைகிட்ட காட்ட முடியாது. அப்ப மென்மை வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 5ஆம் வகுப்பு வரையும் எடுக்கிற டீச்சர்லாம் பாருங்க, பாதி குழந்தையா இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்ல அச்சச்சோ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க குழந்தை மாதிரி. ஏன்னா அவங்க ஆன்மா சார்ந்ததன் ஒண்ணுன்ற மாதிரி அவங்களே குழந்தை ஆயிடுவாங்க. அப்ப அந்த உணர்வு, தாலாட்டு பாடுவது என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம். வீட்டுல இருக்கிறவங்க விட்டுட்டாங்க, வேலைக்கு போறவங்க விட்டுட்டாங்க. இதுல நான் யாரையும் குறை சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த மரபுகள் நம்மிடம் இல்ல. ஞானசம்பந்தர் நினைவுபடுத்துறார், ஞானத்தம்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தமிழ் மரபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். 22 பண்கள் பாடியிருக்கிறார், 3 திருமுறைகள். திருக்கடை காப்புன்னு பேரு. தமிழ்ல காப்பு செயல் முன்னாடி வரும், ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் காப்பு செயல் கடைசியில வருது. திருக்கடை காப்புன்னு அதுக்கு பேரு. ஏன் இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று பலன் சொல்லி பாடினார். ஏன்னா இந்த காலகட்டத்துல இது வாங்கினா இது கிடைக்குமா, இது எதற்காக செய்யணும், இதை நான் எதுக்காக படிக்கணும், இவங்களை நான் ஏன் போய் நான் பார்க்கணும் அப்படின்னு பயன் எதிர்பார்த்து வாழுகின்ற மக்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்வார். இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வார்கள், இந்த கேள்வி வரும் என்று 7ஆம் நூற்றாண்டிலே சிந்தித்து இந்த பதிகத்திற்கு இந்த பலன் என்று இன்று இருக்கிறவர்களுக்கும் புரியுமாறு அந்த பலனை சொல்லி ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறார். அவர் நிறைவாக இந்த மண்ணில் சொன்ன பாடல், இந்த தமிழ் பாடினால் பழி பாவம் அவலம் 3 வராது என்று சொல்கிறார். பழி செய்யாமல வர்றது, பாவம் செஞ்சதனால வர்றது, அவலம் எதிர்பாராமல் வருகின்ற விபத்து, இந்த 3ம் வராது என்று பாடிய பாடல் இந்த மண்ணில் ஞானசம்பந்தர் நிறைவாக பாடி நமக்கு கிடைத்த அற்புதமான பாட்டு. அப்ப அருமையான இந்த பாட்டை ஞானசம்பந்த பெருமான் பாடி பதிவு செய்கின்றார். அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியே துவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே. நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும் பத நல்லூர் பெருமணத்தானே உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே. அங்க பாருங்க, உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே. அரும்பழி பாவம் அவலம் இலரே என்று சொல்லி தமிழ் ஞான சம்பந்தன் குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.